ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். நெட் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவுக்கு பேக் சைடில் நெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த நெட் அட்டாச் பண்ணும்போது இது போல் லூஸ் வரும். இந்த லூஸ்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம எடுத்து விட்டுக்கலாம். எங்கேயுமே லூஸ் வரக்கூடாது. லூஸ் வந்துச்சுன்னா நம்ம தனியாக கிளாத்தை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா கீழே தொங்குற மாதிரி இருக்கும். நெட்டு வந்து லூஸ் வரக்கூடாது. நல்லா எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், நெட்டு நல்லா டைட்டாக இருக்கணும். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாத்தும் நல்லா டைட்டாக இருக்கணும். லூஸ் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு நல்லா கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டுமே நல்லா டைட்டாக இருக்கிறான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட சென்டரில் மட்டும் நான் நெட்டு வர போல் ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த டிசைன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஸ்லீவோட சென்டரில் மட்டும் இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச் விட்டுருக்கேன். இது சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் இது. இப்போ இங்கே இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா வித்து 3 இன்ச் இருக்குது. 3 இன்ச்சுக்கு நம்ம நெட் கிளாத்து மேலே இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு நெட்டை வந்து விட போகிறோம் கீழே. அதனால் இதுக்குள்ள மார்க் பண்ணி இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இது கட் பண்ணி எடுக்கணும் இல்லையா கிளாத்தை, அதுக்காக நான் ஜரி த்ரெட் கொடுத்துக்கிறேன். ஜரி த்ரெட் 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுத்தாலும் கிளாத்து பிரிய சான்ஸ் இருக்காது. இப்போ நான் கீழே நெட் கிளாத்து ப்ளஸ் இங்கே மேலே ப்ளவுஸோட கிளாத் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். 2 லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்தா தான் நம்ம கிளாத் வந்து பிரிஞ்சு வராது, கட் பண்ணி எடுக்க முடியும் சேஃபாக. இதே மாதிரி 2 பக்கமும் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், அந்த க்ளூ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது போல் ஒரு த்ரெட்டெலாம் எடுப்போம் இல்லையா, இந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைட்டாக அந்த கிளாத்து கீழே இருக்க நெட் கிளாத்தில் படாமல் மேலே இருக்க கிளாத்லேயே போட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் பிசுறு இல்லாமல் வரும். நம்ம கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிசரை விட இதில் கட் பண்ணுறதுக்கு கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே வரும். நம்ம இங்கே க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, இந்த அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலேயே நம்ம த்ரெட் இப்படி கட் பண்ணோம்னா ஈஸியாகவே வந்துடும். அதான் இந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, இது கீழே போகக்கூடாது. கீழே போகாமல் இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் கீழே கட் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எந்த பிசுறும் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக கட் ஆகி வருது. இதே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நெட் கிளாத் பிசுறு இல்லாமல் கட் பண்ணி வச்சாச்சு. இங்கே லீஃப் டிசைன் கொடுத்துக்கலாம். இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு சென்டரில் கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஜர்கன் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக சமைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் த்ரெட் வித் நீடிலையும் இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை ஆரி நீடிலையும் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒன்று வச்சுட்டு இப்படி சுற்றி கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பக்கம் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு லீஃப் போட்டுக்கலாம். இதே போல் இப்போ பாருங்கள், இது போல் பென்சிலில் எங்கேருந்து எது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அது பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு இது போல் ஒர்க் பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் இதே செல்ஃப் கலர்லேயே எடுத்துருக்கேன், பர்பிள் கலர்லேயே. இப்போ இந்த இடத்துல லீஃப் கொடுத்துக்கலாம். டபுள் லாக் ஸ்டிச் போட்டால் தான் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். மறுபடியும் நம்ம எங்கேருந்து லீஃப் எடுத்துகிட்டு வர போகிறோமோ, ஸ்டார்ட் எங்கேருந்து பண்ணணுமோ அங்கேருந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு இந்த 5 சுகர் பீட்ஸ் எவ்வளோ தூரம் வரும்னு தெரியும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இங்கேருந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரும்போது பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்.
கலர் பீட்ஸ் 2 கொடுக்குறேன், சுகர் பீட்ஸ் 3 கொடுக்குறேன். பார்க்கும்போது லீஃப் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், இதுக்கு எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோமோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மேலே கொடுத்தோம்னா அது லீஃப் போல் கம்ப்ளீட் ஆகும். இப்போ பாருங்கள், நாட் போட்டாச்சு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே போல் தான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே நெட் கிளாத்தில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் 1 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சில் நீங்கள் எவ்வளோ தூரம் தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிடலாம். இங்கேயும் சேம் மார்க்கிங்லேயே இருந்தால் தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். பார்க்க டிசைன் போட்டு முடிச்ச அப்புறம் நல்லா தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்மால் சைஸ் கட் பீட்ஸ் கொடுக்குறேன் நான். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கட் பீட்ஸாகவே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம டர்ன் பண்ண போகிறோம். டர்ன் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நான் டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே இது செப்பரேட்டாக தனித்தனியாக ஒன்றுக்கு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சென்டரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஸ்டோன் மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸ்டோன் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்படி தான் வந்திருக்கு ஃபினிஷிங் அவுட்புட். இது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக இங்கே நான் செயின் ஸ்டிச் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நெட் கிளாத்தும் ஃபேப்ரிக் கிளாத்தும் பிரியக்கூடாதுன்றதுக்காக. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்ச உடனே இது வரைக்கும் தான் வரும். நான் மார்க் பண்ணியிருக்க இடத்துல மேலேயும் ஸ்லீவில் இது வரைக்கும் தான் வரும். அதனால் நம்ம மேலே வரைக்கும் கிளாத் பிரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட்டாக எதனா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.